எனக்கு அருமையானவர்களே, எதிரி செய்கிற தீமையை விட நாம் நன்மை செய்த ஒருவர் நமக்கு செய்கிற தீமைதான் நமது இதயத்தை அதிகமாக காயப்படுத்துகின்றது. நாம் நேசித்தவர் நம்மை பகைத்தாலும், நாம் உதவி செய்தவர் நம்மை அவமானப்படுத்தினாலும், நாம் பகிர்ந்த ரகசியத்தையே நமக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தினாலும் அது மிகவும் அளிக்கின்றது. ஒருவர் செய்த நன்மையை மறப்பது தவறு. அந்த நபருக்கே தீமை செய்வது அதைவிட பெரிய தவறு. பதிலுக்கு நன்மை செய்ய முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் அவரை காயப்படுத்தாமலும் அவருக்கு எதிராக செயல்படாமலும் இருப்போம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவருடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது. நீ புசித்து திருப்தி அடைந்து உன் இருதயம் மேட்டிமையாகி உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. தீமைக்கு தீமையையும் உதாசீனத்திற்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக ஆசீர்வதி. தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்ற இந்த பரிசுத்த வேதாகம வார்த்தைகள் வலியுறுத்தும் உண்மை இதுதான். நன்மைக்கு தீமை செய்வது அழிவை வரவழைக்கும். தீமைக்கு தீமை செய்வது தேவனுக்கு விரோதமானது. தீமையை நன்மையினால் வெல்வதே தேவனுக்கு பிரியமானது. சிலர் நாம் கேட்ட பின் நமக்கு நன்மை செய்கிறார்கள். சிலர் அன்பினாலும் அக்கறையினாலும் நாம் கேட்காமலேயே நமக்கு நன்மை செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வெறுப்பது, ஏமாற்றுவது, துரோகம் செய்வது, அவமானப்படுத்துவது அல்லது கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்துவது நன்மைக்கு செய்யும் தீமையாகும். ஒருவன் எதை விதைக்கின்றானோ அதையே அறுப்பான் என்ற தேவ வார்த்தையை மறவாதிருப்போம். பரிசுத்த வேதாகமத்தில் தான் செய்த நன்மைக்கு தீமை செய்த ஒருவனுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்யாமல் நன்மை செய்த ஒருவன் தான் தாவீது. ஆம், எனக்கு அன்பானவர்களே, தாவீது சவுலுக்கு எதிரியாக வந்தவன் அல்ல, ஒரு உதவியாளனாக வந்தவன். சவுலும் இஸ்ரவேலரும் கோலியாத்தை கண்டு நடுங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் சிறுவனாகிய தாவீது தன் உயிரை பணயம் வைத்து கோலியாத்தை எதிர்கொண்டான். கோலியாத்தை வீழ்த்தி சவுலின் ராஜ்யத்தின் அவமானத்தை மாற்றி இஸ்ரவேலுக்கு வெற்றியை கொண்டு வந்தான். சவுலை பொல்லாத ஆவி கலங்க பண்ணின போது தாவீது சுரமண்டலம் வாசித்தான். சவுல் ஆறுதலும் அமைதியும் அடைந்தான். தாவீதின் கைகள் சவுலுக்கு ஆறுதல் கொடுத்தன. ஆனால் சவுலின் கைகள் அதே தாவீதின் மீது ஈட்டியை எறிந்தன. பலமுறை அவனை கொல்ல முயன்றான். தாவீது ஓடினான், மலைகளில் ஒளிந்தான், குகைகளில் தங்கினான், வனாந்தரத்தில் அலைந்தான். யாருடைய ராஜ்யத்தை காப்பாற்றினானோ அதே ராஜா இப்போது அவனுடைய உயிரை வேட்டையாட தாவீதை துரத்தி கொண்டிருந்தான். ஒரு நாள் என்கேதி குகையில் சவுல் தாவீதின் கைகளில் சிக்கினான். இதுதான் உனக்கு கிடைத்த மிகப்பெரிய சந்தர்ப்பம் என்று அவனோடு இருந்தவர்கள் சொன்னார்கள். ஒரே அடியில் பல வருட வேதனையை முடித்திருக்கலாம். ஆனால் தாவீது பட்டயத்தை எடுக்கவில்லை. தனக்கு தீமை செய்தவனுக்கு தீமையால் பதிலளிக்கவில்லை. என் கை உமக்கு விரோதமாய் இராது என்று சவுலிடம் சொன்னான். மற்றொரு முறை சவுல் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய ஈட்டி அவன் தலைமாட்டில் இருந்தது. அபிஷாய் அவனை கொல்ல அனுமதி கேட்டான். தாவீது அனுமதிக்கவில்லை. தன்னை கொல்ல வந்தவனையே தாவீது உயிரோடு அனுப்பி வைத்தான். இதுதான் தாவீதின் இருதயம். சவுல் ஈட்டியை எறிந்தான். தாவீது அதை திருப்பி எறியவில்லை. சவுல் தாவீதின் உயிரை எடுக்க நினைத்தான். தாவீது சவுலின் உயிரை காப்பாற்றினான். சவுல் நன்மைக்கு தீமை செய்தான். ஆனால் தாவீதோ தீமைக்கு நன்மை செய்தான். அன்பானவர்களே, நமது உண்மையான குணம் நமக்கு நன்மை செய்கிறவர்களை நடத்துவதில் மட்டும் அல்ல, நமக்கு தீமை செய்கிறவர்களை நடத்துவதிலும் வெளிப்படுகின்றது. மாறாக தாவீதை போல நீ என்னை காயப்படுத்தினாலும் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன். நீ என் மீது ஈட்டியை எறிந்தாலும் அந்த ஈட்டியை நான் உன் மீது திருப்பி எறிய மாட்டேன் என்று சொல்லுங்கள். தீமைக்கு தீமை செய்வது உலகத்தின் குணம். தீமைக்கு நன்மை செய்வது இயேசுவின் குணம். நாம் பிறர் நமக்கு செய்யும் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுவோம். சவுலின் கையில் ஈட்டி இருந்தது, தாவீதின் கையில் வாய்ப்பு இருந்தது. ஆனால் தாவீதின் இருதயத்தில் தேவனுடைய அன்பும் தேவ பயமும் இருந்தது. பிறர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு பதிலாக தீமை செய்ததை பற்றியும் தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் தேவன் நமக்கு செய்த நன்மைக்கு நாம் எப்படி பதிலளிக்கின்றோம் என்பதை பற்றியும் இப்போது நம்மை நாமே ஆராய்வோம். அவர் நமக்காக தமது உயிரையே கொடுத்தார். ஆபத்துக்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் நம்மை காத்தார். குடும்பம், வேலை, ஊழியம், வாய்ப்புகள் மற்றும் தகுதியற்ற நமக்கு அவருடைய கிருபையை தந்தார். நாம் வழி தவறிய போதும் நம்மை தேடி வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆனால் அவருடைய நன்மைக்கு பதிலாக கீழ்ப்படியாமை, நன்றியின்மை, மறைவான பாவம், பகை, பொறாமை, பெருமை அல்லது
உண்மையற்ற தன்மையை கொடுத்திருக்கின்றோமா? ஒருவேளை நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்கும் அவரால் உண்டாக்கப்பட்ட மனிதர்களால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கும் தீமை செய்கின்ற பட்சத்தில் உடனடியாக எந்த விளைவும் வரவில்லை என்பதால் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று எண்ணாதிருங்கள். தேவனுடைய மௌனத்தை அவருடைய சம்மதம் என்று நினைக்காதீர்கள். அவர் பார்க்கிறார், அறிகிறார், ஆனாலும் காத்திருக்கின்றார். அது நம்மை அழிப்பதற்காக அல்ல, நாம் மனம் திரும்புவதற்காக அவர் தரும் கால அவகாசம். ஆம், தேவன் இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நாம் செய்த தவறை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டு முடிந்தால் நம்மால் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்வோம். தண்டனை தாமதிப்பது பாவத்திற்கான அங்கீகாரம் அல்ல, மனம் திரும்புவதற்கான அவகாசம். தேவனுடைய பொறுமையை சோதிக்காமல் அவருடைய தயவை மனம் திரும்புவதற்காக பயன்படுத்துவோம். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நன்மைக்கு தீமை செய்யாதிருப்போம், தீமைக்கு தீமை செய்யாதிருப்போம், தீமைக்கு நன்மை செய்து தீமையை நன்மையினால் வெல்லுவோம். தேவன் தரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை இந்த செய்தி உங்கள் இதயத்தை தொட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையையும் மாற்றத்தையும் கொண்டு வந்திருந்தால் இந்த காணொலியை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உங்களுடைய நலன் விரும்பிகளுக்கும் பகிருங்கள்.